இப்போ வந்து லைவ்ல எல்லாரும் அவங்க சின்ன வயசுல பண்ண ஒரு இன்சிடென்ட் பத்தி, இல்ல அவங்களுக்கு ஏதாவது ஒரு மெமரபிள் ஈவென்ட் பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒருத்தரா வந்து அவங்கவங்க கதைய சொல்லிட்டு இருக்காங்க. முதல்ல வாட்டர்மெலன் திவாகர் ஒரு 1 மணி நேரம் பேசியிருப்பாரு. அது அவரோட லவ்வு, அவர காலேஜ்ல எல்லா பொண்ணுங்களும் பார்த்தாங்க. என்னெல்லாமோ கதை விட்டாரு. ஸோ அது உங்களுக்கு டைம் வேஸ்ட் தான். அதனால நான் அத விட்டுடுறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, திவ்யா வந்து பேசுவாங்க. திவ்யா வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, "நான் ஒரே நிமிஷத்துல ரத்ன சுருக்கமா முடிச்சிடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, நான் சின்ன வயசுல எங்க வீட்டு பக்கத்துல தான் அந்த ஸ்கூலு. அப்போ அம்மா கொண்டு போய் ஸ்கூலில் விடுவாங்க. அம்மா வரத்துக்கு முன்னாடி நான் திருப்பி வீட்டுக்கு வந்துடுவேன். ஸோ என்னை அங்கேயே ஜன்னல் கம்பியில் கட்டி வச்சுட்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோ தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் அரோரா வராங்க. உடனே வந்துட்டு அரோரா கிட்ட திருப்பியும் வந்துட்டு திவ்யா வந்துட்டு சொல்கிறாங்க, நான் இன்னும் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். அந்த ரவுண்டு பால்கோவா இருக்கும்ல, அந்த ரவுண்டு பால்கோவா கொடுத்தா தான் நான் நாளைக்கு ஸ்கூலுக்கு போவேன். இன்றைக்கே எனக்கு அந்த பால்கோவா கொடுத்தா தான் அடுத்த நாள் நான் ஸ்கூலுக்கு போவேன். அதான் என்னோடய ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா அரோரா அவங்களோட ஸ்டோரியை சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போதே சொல்கிறாங்க, நான் சின்ன வயசுலேயே தான் இது பண்ணியிருக்கேன். இப்போது நான் அதை பண்ணுறதே கிடையாதுன்னு ஃபஸ்ட்டே ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு, நான் சின்ன வயசில் நிறைய திருடுவேன். ஒரு 6, 7 வயசு இருக்கும்போது நிறைய திருடுவேன். யூஸ்டு பென்சில்ஸ், எரேசர்ஸ், ஷார்ப்னர்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அந்த டிப் பென்சில் எல்லாத்தையுமே நான் திருடிட்டு வந்துடுவேன். வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சுப்பேன். அப்புறம் ஏதாச்சும் ஒரு பொண்ணு என்கிட்ட சண்டை போட்டான்னா அவகிட்ட உடனே கொடுக்க மாட்டேன். கொஞ்ச நாள் கழித்து தான் கொடுப்பேன். அப்புறம் இல்லைன்னா திருப்பி ஏதாச்சும் ஒரு பொண்ணு ரொம்ப தேடும்போது நான் உடனே கொடுப்பேன். யாராவது என்கிட்ட மிஸ்சீவஸாக இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட திருப்பி கொடுக்க மாட்டேன். இப்படியே பண்ணிகிட்ருப்பேன். அப்புறம் வீட்டில் வந்துட்டு நானே ஒரு ஸ்டோரி மாதிரி க்ரியேட் பண்ணுவேன். இவங்கக்கிட்டேருந்து இதை வாங்கினேன், இவங்கக்கிட்டேருந்து அதை எடுத்தேன். ஸோ இது நான் தான் அப்போ இந்த கதையோட ஹீரோ அப்படிங்கிற மாதிரி நானே ஒரு ஸ்டோரியெல்லாம் க்ரியேட் பண்ணுவேன். இதெல்லாம் எனக்கு எப்போ தெரிய வந்துச்சுன்னா, ஃப்யூச்சரில் என்னோடய தெரபிஸ்ட் கிட்ட நான் பேசும்போது தான் இதெல்லாம் எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ நான் இப்படி டெய்லி திருடிகிட்டே இருப்பேன். ஏன்னா வீட்டில் என்கிட்ட யாரும் பேச மாட்டாங்க. அப்போ டைம் பாஸ் பண்ணுறதுக்காக இப்படி திருடி வந்து அந்த திங்ஸை வச்சு நானே டெய்லி ஒரு கதை உருவாக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நாள் அவங்க அம்மா பார்த்துட்டாங்களாம். அவங்க அம்மா பார்த்த உடனே செமையாட்டி பிச்சு எடுத்துட்டாங்க. அதான் லாஸ்ட் டே அவங்க திருடினது போல் இருக்குது. ஸோ அந்த கதையிலேருந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தைக்கு அட்டென்ஷன் கொடுங்க. அட்டென்ஷன் கொடுக்கலைன்னா நான் வந்து திருட போயிட்டேன். ஸோ இதே மாதிரி ஒரு குழந்தைங்க என்ன இதுக்கு வேணால் போகலாம், எதை வேணால் எடுக்கிறதுக்கு போகலாம். ஒரு வேளை பெரிய லெவலில் தப்பு பண்ணுறதுக்கு கூட போகலாம். ஸோ தயவு செஞ்சு உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தால் அந்த குழந்தைங்கள அன்பாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ரொம்ப ஒரு சூப்பர் மெசேஜ் சொல்லி அரோரா முடித்தாங்க. அப்போ கனி வந்து சைடில் ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. "ஏய் அதை எடுத்தல்லடி கொடுத்துரு, இதை எடுத்தல்லடி கொடுத்துரு" அப்படின்னு சொல்லி சும்மா கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. உடனே அரோரா சொன்னாங்க, "இல்லை நான் இப்போ இது எதையுமே எடுக்கிறது இல்லைன்னு." அரோரா பேசினதுக்கு எல்லாருமே கிளாப் பண்ணாங்க. நிஜமாகவே அது ரொம்ப ஒரு நல்ல மெசேஜ் இந்த சொசைட்டிக்கு. அதுவும் இந்த காலத்தில் பேரண்ட்ஸ் யாரும் குழந்தைங்கள பார்க்குறதில்ல. எல்லோரும் மொபைலில் இருக்கிறதுக்கு அவங்களோட மெசேஜ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.